வணக்க சகோ. நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை சிறப்பாக கொண்டாடியாச்சு. இது புதன்கிழமை. பூஜை ரூம் க்ளீனிங், வீடு க்ளீனிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நேராக 10 தூண் போயிட்டோம். நீங்கள் மதுரை ஃபேமஸ் 10 தூண் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. 10 தூணில் தான் ஹோல்சேலில் எல்லா நைட்டிலேருந்து எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே நாங்கள் போயாச்சு. அங்கே போய் நம்ம சாமிக்கு சாரீ, அப்புறம் நம்ம வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ப்ளவுஸ் பிட்டு எல்லாமே அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். எல்லாம் சாமியெல்லாம் ரெடியாக இருந்தாங்களா, அவங்களெல்லாம் சந்தன குங்குமம் வச்சுட்டு புதன்கிழமை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தான் சாமியை மதியம் ரெடி பண்ணிவிட்டு பலதான் ரெடி பண்ணுவார் எப்போயுமே. கரெக்டாக ரெடி பண்ணி வியாழக்கிழமை ஈவினிங் 6:30க்கு மேலே அம்மனை உள்ளே அழைச்சி உட்கார வைப்போம். நம்ம ஆதிராவுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு. எப்படி மஞ்சளை கரைச்சி அவள் தான் அந்த 3 தேங்காய்க்கும் பூசினா. நம்ம 3 தேங்காய் 3 கும்பம் வைப்போம். 3 கும்பம் என்ன கணக்குனா, ஃபஸ்ட்டு கும்பம் விநாயகர் கும்பம், நடுவில் நம்ம மகாலட்சுமி கும்பம், 3வது கும்பம் நம்ம வீட்டு குலதெய்வத்துக்காக வைப்போம். எப்போயுமே அப்படி வச்சுட்டு பின்னாடி அம்பாளையும் திருமாலையும் அலங்காரமாக வைப்போம். இது நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்கள். அம்பாள் ரெடியாகி இருக்காங்க. அப்புறம் அம்பாள் கும்பத்துக்கு பச்சரிசி, ஜாதிக்காய், மாசிக்காய், கிராம்பு, ஏலக்காய், கோல்டு காயின், சில்வர் காயின், அப்புறம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது எல்லாமே போட்டு இந்த தட்டி ஆதிரா கையால் தான் எல்லாமே போட்டு அழகாக அதில் கும்பம் மேலே வச்சு அம்பாளையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி வாசலில் வச்சு எல்லாரையும் சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம வீட்டுக்கு வாங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது இப்போ பெரியவங்க வந்தால் சந்தன குங்குமம் கொடுத்து வரவேற்போம்ல, அதே மாதிரி கடவுளையே நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோமா. எல்லாரையும் வரிசையாக சந்தன குங்குமம் வச்சு அப்புறம் பத்தி கட்டி அடுத்து தீபாரதனை காட்டி எல்லோரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எழுந்துருளி பூஜையில் சிறப்பாக எல்லாருமே நான் இன்வைட் பண்ண எல்லோரும் வரணும். சிறப்பாக பூஜை நடக்கணும். வர்றவங்களோட வேண்டுதலும் கிடைக்கணும். நம்ம வீட்டுக்கு தேவையான எதுவோ அது உனக்கு தெரியும், நீயே பார்த்துக்கணும். அதுதான் நம்மளோட எப்போயுமே வேண்டுதலாக இருக்கும். அப்படியே எல்லாரையும் வளைச்சிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் கும்பத்தை ஆதிரா தூக்கிட்டு போனாலா. அடுத்து அப்படியே வரிசையாக மகாலட்சுமி, நம்ம குலதெய்வம், நம்மளோட அம்பாளும் திருமாலும் எல்லாரையும் வரிசையாக நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு அப்படியே மனையில் ஒவ்வொருத்தவங்களா உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு அப்படியே அன்னைக்கு பிரசாதம் வெண்பொங்கல் வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம காலையிலேருந்து நான் எப்போயுமே காப்பு புதன்கிழமை காலையில் காப்பு கட்டிட்டு 3 நாள் விரதத்தில் அப்படியே ஈவினிங் விரதம் விடுற மாதிரி, காலையில் மதியம் எதுவுமே சாப்பிடாம இருந்து ஈவினிங் விரதம் விடுற மாதிரி அப்படியே அம்பாளை அழகாக அழைச்சிட்டு வச்சுட்டு அடுத்த அம்பாளுக்கு தூப ஆராதனையெல்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பார்த்தா சரியான மழை வந்துருச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எப்போ சாமி கும்பிட்டாலும் மழை வந்துடுதுல. அப்புறம் நம்ம வீட்டு அம்மாளோட அழகை ரசிக்கணும்ல. அப்படி க்ளோஸ்அப்பில் போய் வீடியோ எடுத்தால் எப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சது. அதுதான் மகாலட்சுமினா அம்சம்தான். இவர் திருமால், அவரும் அழகாக அம்சமாக இருந்தார். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நம்ம சங்கரர் விளக்கு இந்த வாரம் 4வது. அதை முடிச்சுட்டு கட்டுறா பூவை கட்டுறான்னு சொல்லிட்டு விநாயகருக்கு அருகம்புல் மாலை. இது டெக்கரேஷனுக்கு இது என்ன மதுரையில் கஞ்சா பூன்னு சொல்கிறாங்க, உங்கள் ஊரில் என்ன பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூவை ஃபுல்லாக ஊசினூரில் கோர்த்து எடுத்துட்டு அடுத்து துளசியில் மாலை, என்ன பெருமாளுக்கு நம்ம உயரமாக போடணும்ல, அதுக்காண்டி பெருமாளுக்கு மாலை கட்டிட்டு அடுத்து மதியம் சமையல் வேலை ஸ்டார்டடு. இது புளியோதரைக்கு அரைச்சது. ஃபஸ்ட்டு புளியோதரை பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு, புளியோதரை ஃபஸ்ட்டு ஏன்னா அது ரொம்ப நேரம் தாங்கும்ல, அதனால் புளியோதரை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து மாங்காய் சாதம் முடித்த பிறகு நம்ம இன்னொரு சாப்பாடு என்ன பண்ணோம்னா தயிர் சாதம் பண்ணோம். தயிர் சாதத்துக்கு அடுத்து நம்ம ஆடி கும்மாயம் பண்ணோம். ஆடி கும்மாயத்துக்கு அடுத்து சுண்டலை வச்சு ஃபைனலாக சக்கரை பொங்கலும் அப்புறம் உளுந்த வடையும் போட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் பண்ணது நான் இல்லை, பேசினது மட்டும் தான் நான். பண்ணதையெல்லாம் ஆண்டி. நம்ம சும்மா சின்ன வேலைகள் தான் பார்த்தோம். நம்ம சாமிக்குரிய எல்லா வேலைகளையுமே பார்த்துக்கிட்டோம். சமையல் வேலை ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க தான் பார்த்தாங்க. தயிர் சாதம் அவங்க ப்ரிப்ரேஷனை பாருங்கள், அதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம சாமிக்கு திங்ஸ்க்கு எல்லாமே தட்டில் எடுத்து வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருவோம்.
நான் ஏதாச்சும் ஒரு வேலையில் ஏதாச்சும் ஒரு பூஜை ஏதாச்சும் ஒன்று பண்ணேன்னா எனக்கு 100% பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். நீங்கள் அப்படி இருப்பீங்களா? இல்லை நான் தான் அப்படி இருக்கேனான்னு எனக்கு நிறைய தடவை தோணும். எனக்கு வந்து அந்த அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தீப்பெட்டி எடுக்க கூட நம்ம எந்திரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீப்பெட்டியிலேருந்து சிசர்லேருந்து அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக எல்லாமே எடுத்து வைக்கணும்னு தோணும். இது வாசலில் கோலம் நான் 5 மணிக்கெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு மங்கள பொருட்கள்லாம் முன்னாடி வச்சு அப்படியே அம்பாவை அப்படியே கவர் பண்ணோமா, அப்படியே அழகாக இருந்துச்சு. ஈவினிங் நம்ம 6:30க்கு சாமி கும்பிட்றதா நம்ம எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களால முடிஞ்ச ஒவ்வொரு டயத்துக்கு வந்தாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அவங்க வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு தானே வருவாங்க. ஸோ எல்லோரும் வர வந்து நம்ம 11 பேருக்கு சொல்லியிருந்தோம். எல்லோரும் வர முன்ன பின்ன ஆகி கடைசியில் நம்ம 7:05க்கு தான் நம்ம ஆரம்பித்தோம். ஏன்னா வந்தவங்க வந்து பாதியிலே பூஜையில் கலந்துக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஏன்னா விநாயகர் பூஜையிலேருந்து கலந்துக்கிட்டால் தான் அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு அதுக்கு விநாயகரை பிடிக்கணும்ல. விநாயகரை வந்து மஞ்சளில் பஞ்சகாவியம் கரைச்சி அப்படியே அழகாக பிடிச்சாச்சு. அவர் இந்த தாட்டி அழகாக வந்துட்டார். நீங்கள் எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அவரை குங்குமம் வச்சு ஒரு அருகம்புல்லை வச்சிட்டிங்கன்னா அது எந்த இடமா இருக்கட்டும் அவர் எங்கே இருந்தாலும் வந்து அந்த இடத்துல உட்காந்துருவார். அப்படி விநாயகர் பூஜையில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து வந்து ஸ்ரீமத் துளசி அம்மா நம்ம மகாலட்சுமிக்குரிய ஸ்ரீமத் துளசி அம்மா துளசி அஷ்டோத்திரம் இருக்கும்ல, அந்த ஸ்ரீமத் துளசி அம்மா பாடி முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த வேலை வர வேண்டும் என் துயரம் தீர வேண்டும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாட்டு தெரியும். அந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு கல்யாணத்துக்கு வந்து விருதுநகர்லேருந்து ராஜபாளையம் ட்ரெயினில் போகும்போது ஒரு ட்ரெயின் மேட்டு மீட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ட்ரெயின் மேட்டு ஒரு பெரிய அப்பா வயசு அவர் வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும் போது வந்து அவர் வந்து விஷ்ணு பக்தரா அவர் தான் அப்போ அந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. ஒரு பெரிய பாட்டு, அது எனக்கு எதில் வரும்லாம் தெரியாது. ஆனால் அப்போ இருந்து அந்த பாட்டை நான் படிப்பேன். அந்த பாட்டை படித்து முடிச்சுட்டு அடுத்து மகாலட்சுமி 108 போற்றி சொன்னோம். 108 போற்றி சொல்லும் போது எல்லார் கையிலையுமே பூவை கொடுத்து எல்லாரையுமே போற்றி சொல்லியாச்சு. இதுங்கிட்ட ஒரு சைடு கிட்ஸு குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க வந்தாலே அந்த இடம் கலகலன்னு ஆயிரும். கலகலப்பாக இருந்துச்சு. இதுதான் நம்ம வச்ச பிரசாதம். அப்படி அழகாக வச்சு அம்பாளுக்கு படைச்சி வர்ற எல்லாத்துக்குமே பிரசாதம். ஃபஸ்ட்டு பிரசாதம் நம்ம எப்போ பூஜை பண்ணாலும் பிரசாதம் கொடுத்து முதல்ல அவங்க வயிறை குளிர்விக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தோட்டி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோமா, அதே மாதிரி நம்ம வீட்டில் பூஜைன்னு வைக்கும் போது பிரசாதம் கொடுத்து வந்தவங்களோட வயிறை குளிர்விக்கணும். முதல்ல வயிறு குளிர்ந்துச்சா மனசு குளிர்ந்துருமா, அப்படியே அவங்கக்கிட்ட மங்கள பொருட்கள் கொடுத்து நம்ம தாலிலையும் நெத்திலையும் குங்குமம் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கணும். இது அப்படியே மணந்துச்சுங்க, வீடே மணந்துச்சு. இந்த பூவெல்லாம் போட்டு அந்த ஜாதி பூ இருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படியே வீடே மணந்துச்சு. அந்த இடமே கோவில் மாதிரி இருந்துச்சு. இது நம்ம வீட்டுக்கு வந்த ஆதிராவோட ஃப்ரெண்ட்ஸு குட்டீஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு தனி அலப்பறை பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்மைலியும் ஒரு ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி குட்டி பெண்ணும் கொடுத்து விட்டு அவங்களுக்கும் ஹாப்பி. நம்ம